பெரிய நடிகர்கள் மேலே ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. அதுக்கு முத ஒரு அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு பக்கா ஸ்டாண்டர்டான ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஜானர் தான் வகைமைன்னு சொல்லுவோம். அந்த ஜானர் பெஸ்ட் ஃபேட் ஃபிலிமாக இது இருக்குது. முக்கியமாக இது த்ரில்லர் அப்படின்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால் படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸில் அப்படியே படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க, பத்திரமா ஒய்ஃபை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவரோட இன்டர்வல் பிளாக்ல ஒரு செம அருமையான ட்விஸ்ட் இருக்குது. அதுவுமே செகண்ட் ஹாஃப் வந்தோடனே அது அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸில் ஒன்று வச்சிருக்காப்புல. மகிழ் திரும்பியோட ரைட்டிங் அதுதான். மங்காத்தாவில் வந்து திரிஷா அஜித்தோடைய கெமிஸ்ட்ரி பார்ப்போம்னு நினச்சோம், பட் அதில் மிஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிருக்காரு. பிரேக் டவுன் வந்து இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் ஹாலிவுட் படமாக இருந்தாலும் அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஒரு அது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு சின்ன பையன் ஒரு பொருளை வச்சிருப்பான். அந்த பொருள் அஜித்துக்கிட்ட எப்படி வருதுங்கிறதுக்கு நான் மகிழ் திரும்பியில் ஒரு செம நரேஷன் கொடுத்துருப்பாரு. கமர்ஷியலாகவே போய்கிட்டு இருக்க தமிழ் சினிமாவுக்கு மாற்று வழியை காட்டியிருக்காங்க. இப்படி நீங்கள் படம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அஜித்தோட நடிப்பும் அர்ஜுனோட நடிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. படம் ஓகே தான். ஒன்றும் வேட்டையாடு விளையாடல எப்படி போலீஸ்மேன் வெர்சஸ் சைக்கோஸ்ன்னு இருந்துச்சுல, அதே மாதிரி இங்கே வந்து சைக்கோஸ் வெர்சஸ் ஒரு காமன் மேன். அவர் வந்து எப்படி ஒரு அணுகுவார், ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க ஃபேமிலியோட. இதுதான் ஒன்லைன். மியூசிக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகாக இருந்தது அந்த ஃபைட் சீன் இருந்ததுனால. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் February 14 முதல். விடாமுயற்சி எஃப்டிஎஸ் இப்போ தான் முடிஞ்சு. அது நல்லது தான் ப்ரோ. வி ஃபார் வெற்றி அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா துணிவு நடுவில் வந்துச்சு, அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை வந்துச்சு. படத்துக்கு தேவையான டைட்டில் தான், வேணும்னே திணிச்ச மாதிரிலாம் இல்லை, தேவையான டைட்டில் இருந்துச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அதே மாதிரி படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மாசாக இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஃபேன்ஸ். ஆனால் ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நல்லா செம்ம மாசாக கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்தில் என்னது அப்படின்னா, அஜித் வந்து ஏன் மாஸ் படம் கமர்ஷியல் படமே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. சிறுத்தை சிவா வினோத்னாலும் கமர்ஷியலாக ரொம்ப தமிழ் சினிமா ஏன் அடுத்த கொண்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு அஜித் மேலே ஒரு பெரிய நடிகர்கள் மேலே ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. அதுக்கு முத ஒரு அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு பக்கா ஸ்டாண்டர்டான ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஜானர் தான் வகைமைன்னு சொல்லுவோம். அந்த ஜானர் பெஸ்ட் ஃபேட் ஃபிலிமாக இது இருக்குது. முக்கியமாக இது த்ரில்லர் அப்படின்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால் படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸில் அப்படியே படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், த்ரில்லர் தான். அதுதான் சொல்ல வரேன். இந்த த்ரில்லரில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. எப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மெசேஜ் கிடையாது, ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட மெசேஜ். இப்போ நான் நிறைய டைவர்ஸ் கேசஸ்லாம் நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த 2020 அப்புறம். அப்போ அந்த டைவர்ஸஸை எப்படி ஒரு கணவன் மனைவி எப்படி அணுகணும், அதில் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், கல்யாணமாகி ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திருமணத்தில் சிக்கல்கள்லாம் வரும்ல, அதை எப்படி அணுகணுங்கிற விஷயத்தை தான் படம் பேசியிருக்கு. அது வந்து அவுட் அண்ட் அவுட் அதிலே பேசலை படம். த்ரில்லருங்கிற அந்த ஜானரில் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷமோ லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் அதை பேசியிருக்கு. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல ஒரு செம அருமையான ட்விஸ்ட் இருக்குது. அதுவுமே செகண்ட் ஹாஃப் வந்தோடனே அது அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸில் ஒன்று வச்சிருக்காப்புல. மகிழ் திரும்பியோட ரைட்டிங் அதுதான். முக்கியமாக அந்த கெமிக்கல் நேம்லாம் சென்சார் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அது நமக்கு ஈஸியாக தெரியுது. காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ட்டு. ஆமாம், அது வந்து பிரேக் டவுனோட அஃபிஷியல் ரீமேக் தான். கிட்டத்தட்ட பிரேக் டவுனோட அப்படியே எல்லா பிளாட்டுமே இங்கேயும் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அது அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ அதான் சொல்ல வந்தேன், ஏன் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டாங்களே. அதுக்காக தான் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான படத்தை நீங்கள் ஸ்கார்ஃபேஸ் பில்லா 2 வந்துச்சு, இப்போ பில்லாவை ரீமேக் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்வாட் ஃபிஷ் வந்து எப்படி ஆரம்பமாக மாறுச்சு, அது மாதிரி தான் இப்போ பிரேக் டவுன் வந்து இங்கே விடாமுயற்சியாக மாறி இருக்குது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, வேட்டையாடு விளையாடல எப்படி போலீஸ்மேன் வெர்சஸ் சைக்கோஸ்ன்னு இருந்துச்சுல, அதே மாதிரி இங்கே வந்து சைக்கோஸ் வெர்சஸ் ஒரு காமன் மேன். அவர் வந்து எப்படி ஒரு அணுகுவார், ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க ஃபேமிலியோட. இதுதான் ஒன்லைன். அதை வந்து தேடுறது கிட்டத்தட்ட இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா அலைப்பாயுதோட ஒன்லைன் தான். ஒய்ஃப் காணாமல் போயிடுறாங்க, ஹஸ்பண்ட் அவங்கள தேடுறாங்க. அது ரொமான்டிக் ஜானர், இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர். அவ்வளோதான். ஒரே ஒன்லைன், வேறு ஜானர் மாதிரி தான். அந்த ஒன்லைன் வந்து காமன் தான் ஓவரால் எல்லாத்துக்குமே. தமிழ் சினிமாவுக்கு அதை மாற்றிருக்காரு. பிரேக் டவுன் வந்து இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் ஹாலிவுட் படமாக இருந்தாலும் அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் அது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு சின்ன பையன் ஒரு பொருளை வச்சிருப்பான். அந்த பொருள் அஜித்துக்கிட்ட எப்படி வருதுங்கிறதுக்கு நான் மகிழ் திரும்பியில் ஒரு செம நரேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த செக்கோ கன் தியரின்னு ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி தான். ஒரு பொருளை நீங்கள் காட்டிட்டீங்க, அந்த பொருள் அந்த சீனில் என்ன பண்ண போகுது, அப்போ அந்த பொருளுக்கு ஒரு வேலிட் இருக்கும்ல. படத்தில் அந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அதே மாதிரி ஓம் பிரகாஷோட சினிமோட்டோகிராஃபி இந்த முறை நேஷனல் அவார்டுக்கு நாமினி பண்ணாங்கன்னா ஓம் பிரகாஷ் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும். கண்டிப்பாக தமிழ் படம் தான்.
அதுதான் சொல்ல வரோம். நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த புளு சட்டை மாறன் கூட உள்ள சொல்லியிருந்தாரு, என்னப்பா முதல்ல வந்தோடனே பல்கேரியாவில் போய்ட்டு அஜித் தமிழில் பேசுகிறாரு அப்படின்ட்டு விமர்சனம் வச்சாங்களே. அதே ஆட்கள் இப்போ கேட்பாங்க, ஏன் அஜர்பைஜானி லாங்குவேஜில் பேசுனாங்க அப்படின்ட்டு. அஜர்பைஜானில் எடுத்தால் அஜர்பைஜானி லாங்குவேஜ் தான் பேச முடியும், அதுதான் ஸ்டாண்டர்ட். அதுக்கு தான் தமிழில் சப்டைட்டில் போடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை தமிழில் பேசியிருந்தாங்கன்னா எப்படி அஜர்பைஜானில் இருக்கிற எல்லாருக்கும் யார்ப்பா போய் தமிழ் கற்றுக் கொடுத்தான்ட்டு இதே ரிவ்யூவர்ஸ் கேட்பாங்க. அதனால தான் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் சினிமா விவேகத்தில் 17 அஜர்பைஜான் இது அந்த அல்பேனியா பல்கேரியாவில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அதே ஆட்கள் இப்போ எப்படி விமர்சனம் பண்ண போகிறாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். அஜர்பைஜானியில் வந்துட்டு ஆமாம் எதிர்கொள்கிறோம். அது அவங்க விமர்சனம் பண்ணாங்க, அதை மாற்றிக்கிட்டோம். மறுபடியும் நீயே எப்படி பண்ணேன்னு கேட்டாங்கன்னா அப்போ நீ அப்படி சொன்ன, அப்படி தான் மறுபடியும் வரும். ஆனால் இப்போ தமிழ் சினிமா முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் பின்னோக்கி இழுக்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரொம்ப கமர்ஷியல் படமாக இருக்க வேண்டிய கமர்ஷியலாகவே போய்கிட்டு இருக்க தமிழ் சினிமாவுக்கு மாற்று வழியை காட்டியிருக்காங்க. இப்படி நீங்கள் படம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அஜித் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவுக்கு உள்ளுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா, அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அஜித் ஏன் இப்படி படம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படம் பிஎன்சியில் படம் போகுமா அப்படிங்கிறது இன்றைக்கி நைட்டு தான் தெரியும், இல்லை நாளை சனி ஞாயிறில் தெரிஞ்சிடும். மதுரை பக்கம், திருநெல்வேலி அந்த பக்கம். ஆனால் சென்னை அண்ட் ஓவர்சீஸில் படம் பயங்கரமாக கிளிக் ஆகும். முக்கியமாக சினிமாவை ஃபாலோ பண்ணுறாங்களே தொடர்ச்சியாக, அவங்களுக்கு சினிமா ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சொல்லு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்கலாம். அவர் வந்து ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க, பத்திரமா ஒய்ஃபை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அவங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அவரோட இதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹஸ்பண்டோட கேரக்டரை அவர் கரெக்டாக பண்ணுற மாதிரி கதை. த்ரிஷா வந்து கொஞ்சம் த்ரிஷா அவ்வளோவா வர மாட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சாங்கோட முடிச்சுவாங்க, மீது எல்லாம் தலை மட்டும் தான் இருப்பார் படம் ஃபுல்லாகவே. அர்ஜுன் பயங்கரமாக பண்ணியிருக்கார் ப்ரோ, வில்லத்தனம் எல்லாமே சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். அந்த லேக்லாம் இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகும் படம், செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருக்கும், பார்க்கலாம். மூவி பரவாயில்ல ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள். மற்றவங்களுக்கு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருக்கும். பிரேக் டவுனில் ரீமேக்குன்றதால ஸ்டோரி வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஃப்ளாட்டாக போகுது. மகிழ் திருமணியோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அனிருத் பிஜிஎம் வந்து நிறைய பிளேசஸில் வந்து எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, மூவி வந்து ரியலாக குட்டாகவே இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து த்ரிஷா விஜய் கெமிஸ்ட்ரி தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். மங்காத்தாவில் வந்து த்ரிஷா அஜித்தோடைய கெமிஸ்ட்ரி பார்ப்போம்னு நினச்சோம், பட் அதில் மிஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிருக்காரு. மூவி பார்த்தீங்கன்னா நல்லா கேஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 10 to 15 கேஸ்ட் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு அஜித்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. மூவி பார்த்தீங்கன்னா ஓவராலாக செமையாக இருக்குது, எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே தான், நான் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்து, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஆனால் கடைசியில் ஓகே தான். அஜித்தோட நடிப்பும் அர்ஜுனோட நடிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. படம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் தான். அவங்களோட போர்ஷன் அவங்க கவர் பண்ணிட்டாங்க, அர்ஜுனோட போர்ஷன் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. மியூசிக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்தது அந்த ஃபைட் சீன்ன்றதுனால. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது.